ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 79வது பாடல் பார்க்க போறோம். நீக்கமின்றி நிமிர்ந்த நிலா கதிர் தாக்க வெந்து தளர்ந்து சரிந்தனள் சேக்கையாகி மலர்ந்த செந்தாமரை பூக்கள் பட்டது அப்பூவையும் பட்டனள். இதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். நீக்கமின்றி நீங்குதல் இல்லாமல் நிமிர்ந்த நிலாக்கதிர் எங்கும் பரவிய சந்திரனின் ஒளிக்கதிர் தாக்குவதால் வெந்து சீதை உடல் வெதும்பி தளர்ந்து மனம் தளர்ந்து சரிந்தனள் கீழே விழுந்தாள். சேக்கையாகி முன்பு அவளுக்கு தங்குமிடமாகி மலர்ந்த விரிந்த செந்தாமரை பூக்கள் செந்தாமரை மலர்கள் இரவில் அச்சீதைக்கு படுக்கை மெத்தையாய் பட்டது. அவள் புரண்டபோது அவளது காமச்சூட்டினால் அடைந்த நிலைமகளை அப்பூவையும் பட்டனள் அச்சீதையும் அடையலானாள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது சீதைங்கிறது யாரு? மகாலட்சுமியின் திருவாவதாரம் தான் சீதையாக பூமிக்கு வந்திருக்கிறாள். மகாலட்சுமிக்கு இருப்பிடமாக இருப்பது செந்தாமரை. அதனாலதான் நம்ம சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதி லக்ஷ்மி அவங்கள சொல்லும் பொழுது கலைமகள் மலைமகள் அலைமகள் அப்படின்னு பார்க்கடல்ல இருப்பதுனால அலைமகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி செந்தாமரை மலர்ல வீற்று இருப்பாள். அதனால இங்க கம்பர் என்ன சொல்றாரு, முன்னாடி செந்தாமரையில தான் அவளுடைய இருப்பிடமே செந்தாமரை தான். அப்படி இருக்கும் பொழுது அதே செந்தாமரை மலர்கள் பரப்பப்பட்ட ஒரு படுக்கையில தானே சீதை இப்ப படுத்து கொண்டிருக்கிறாள். அதுவே இப்ப புரளும் பொழுது அவளை சுட்டு இருக்கிறது. கூம்பி சாம்பி பொலிவிழந்து வாடி ஒடுங்கிய ஒரு நிலையில் சீதை காணப்படுகிறாள் அப்படின்னு கம்பர் சொல்றாரு. இந்த இடத்துல வெந்து தளர்ந்து சரிந்தனள் அப்படின்னு சொல்றாருல கம்பர். வெந்து சரிந்தனள்னு சொல்லலாம், இல்லாட்டி தளர்ந்து சரிந்தனள்னு சொல்லலாம். அது என்ன வெந்து தளர்ந்து சரிந்தனள் அப்படின்னு கேட்டா, உடம்பையும் மனதையும் இரண்டுமே ஒரு பொலிவு இல்லாத ஒரு நிலையில் சீதை இருக்கிறாள் அப்படின்னு காமிக்கணும். எப்பவுமே நம்ம ஒரு மனச்சோர்வு இருந்துச்சுன்னா மனம் ஏன் இப்படி தளர்ந்து போயிடுச்சு அப்படின்னு தான் கேட்போம். தளர்ச்சிங்கிறது மனசுக்கு வரும், வெம்மை இந்த வெதும்புதல் அப்படிங்கிறது உடலுக்கு வரும். அதனால இங்க உடலும் சரி மனமும் சரி அவள் ரொம்ப கஷ்டப்பட்டாள் அப்படின்னு வரணுங்கிறதுக்காக தான் வெந்து தளர்ந்து சரிந்தனள் அப்படின்னு சொல்றாரு கம்பர். அதே மாதிரி சேக்கையாகி, அந்த இடத்துல சேக்கை அப்படிங்கிறது கட்டில் மெத்தை. பொதுவாக விலங்குகள் அவங்க விலங்குக்குன்னு ஒரு படுக்கை ஏற்படுத்தி வச்சிருப்பாங்கல்ல, ஒரு தங்கக்கூடிய இடம், இல்லாட்டி பறவை கூடு, இதெல்லாம் சேக்கைங்கிறதுக்கு இத்தனை பொருள் இருக்கு. இந்த இடத்துல ஒரு மெத்தை அப்படிங்கிற இருப்பிடம் அப்படிங்கிற பொருள்ல தான் வருது. ஏன்னா சேக்கையாகி மலர்ந்த செந்தாமரை பூக்கள் அப்படின்னா லக்ஷ்மிக்கு இருப்பிடமாக இருந்த செந்தாமரை பூவானது பட்டது அப்பூவையும் பட்டனள். அப்படி அதே இருப்பிடம் இப்ப அவளுக்கு நெருப்பாக தகிக்கிறது, அவளால் இருக்கக்கூட முடியவில்லை. அப்பூவையும் பட்டனள் இந்த இடத்துல உவமையாக பெயராக வருகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆகு பெயர் ஒரு பொருள் தான் என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை சொல்லாமல் வேறொரு பொருளை வேற ஒன்றாக ஆகி வருவதுதான் ஆகு பெயர். பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர், அளவையாகு பெயர், சொல்லாகு பெயர், தானியாகு பெயர், கருவியாகு பெயர், காரியவாகு பெயர், கருத்தாவாகு பெயர், ஊமையாகு பெயர். இப்படி பிரதானமாக 13, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட 40 வகைகள் இருக்கு ஆகு பெயர்ல. அதுல பிரதானமாக பிரிக்கிறது இந்த 13 தான். இதுல ஊமையாகு பெயர், அதுக்கும் நம்ம ஏற்கனவே உதாரணம் பார்த்திருக்கோம். இப்ப காளை வந்தான் அப்படின்னா காளை போன்ற ஒரு கட்டுமஸ்தான ஒரு ஆள், ஒரு வீரன் வந்தான் அப்படின்னு தானே பொருள். அதனால அந்த இடத்துல நம்ம காளைனா ஏதோ காளமாடு வந்துச்சு அப்படின்னு வந்தான் அப்படிங்கிற வினைமுற்ற வச்சு கூட சொல்லலாம். அதே மாதிரிதான் மயில் வந்தாள் அப்படின்னா மயில் ஜாடை உடைய ஒரு பேரழகி ஒருத்தி வந்தாள் அப்படின்னு தான் அர்த்தமே. உரிய மயிலே வந்துச்சுன்னு அர்த்தம் இல்லைல்ல. அந்த இடத்துல மயிலாக இருந்தாலும் சரி காளையாக இருந்தாலும் சரி அது காளை மாடையோ மயில் பறவையோ குறிக்கல. அந்த இடத்துல ஒரு ஆணையும் பெண்ணையும் அந்த அந்த ஸ்வரூபம் கொண்டுள்ள ஒரு தன்மை கொண்டுள்ள ஒரு ஆணோ பெண்ணையோ தானே குறிக்குது. அந்த மாதிரி பூவை அப்படிங்கிறதும் உவமையாக பெயர் தான்.
அப்பூவையும் பட்டனள் அப்படின்னா பூ போன்ற மென்மை குணம் கொண்டுள்ள, பூ போன்ற ஒரு மனம் வீசக்கூடிய, அந்த மாதிரியான குணங்களுக்கு உவமையாக ஆகி வருவதனால இந்த இடத்துல பூவைங்கிறது பூவை குறிக்கல, செந்தாமரை மலரை குறிக்கல, லக்ஷ்மி சீதையவே குறிக்குது. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. நீக்கமின்றி நிமிர்ந்த நிலாக்கதிர் தாக்க வெந்து தளர்ந்து சரிந்தனள், சேக்கையாகி மலர்ந்த செந்தாமரை பூக்கள் பட்டது அப்பூவையும் பட்டனள். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.